மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்துள்ள அரசின் தனி தீர்மானத்தின் மீது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றேன். தமிழக மக்களின் உரிமைக்காகவும் அவர்களின் மேம்பாட்டிற்காகவும் தொடர்ந்து பாடுபடும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொகுதி மறுவரை குறித்து நிலைப்பாடு தெளிவானது. அதாவது மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மக்கள் தொகை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு 1971 மக்கள் தொகை அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட விகிதாச்சார பிரதிநிதித்துவம் குறைக்கக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு தற்போது 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையான 543 இடங்களில் 1971 ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் 7.18% விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தொகுதி மறுவரையில் குறையக்கூடாது. இதுதான் எங்கள் தேர்தல் அறிக்கையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நாங்கள் தெரிவித்துள்ளோம். தொகுதி மறுவரையில் மாநிலங்களுக்கான தற்போதுள்ள விகிதாச்சாரம் குறையாமல் பாதுகாக்கப்படும் என்பது வெளிப்படையாக இல்லை. இந்த உறுதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியதால் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் 16/4/2026 அன்று மாலை நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பேசுகின்ற போது தமிழ்நாட்டிற்கான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்படும் என உள்துறை அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திலே உறுதியளித்துள்ளார்கள். இதன்படி 39/439/543 என்ற நிலையில் 7.18% என்ற விகிதாச்சாரம் கடைபிடிக்கப்படுவதால் உறுப்பினர் எண்ணிக்கை 50% உயரும். தமிழ்நாட்டுக்கு இப்பொழுது இருப்பதை விட கூடுதலாக 20 இடம் சேர்த்து 59 இடம் கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே மாநிலங்களுக்கான தற்போதுள்ள பிரதிநிதித்துவம் குறையாமல் எண்ணிக்கை 50% உயர்த்த வழிவகை செய்யப்பட வேண்டும் என்பது எங்களின் நிலைப்பாடு. எனவே எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்ததால் தான் தமிழ்நாட்டிற்கு இந்த உரிமை பாதுகாக்கப்படுகின்றது. இன்று தமிழ்நாட்டில் பெரிய ஊராட்சிகள், எனக்கு முன்னாலே பேசியது போல பெரிய ஊராட்சிகள் நிர்வாக வசதியாக 2ஆக பிரிக்கப்படுகிறது. அதே போல பெரிய ஊராட்சி ஒன்றியங்கள் நிர்வாக வசதியாக 2ஆக பிரிக்கப்படுகின்றது. பெரிய தாலுக்காக்கள், பல தாலுக்காக்கள் பிரிச்சிருக்கிறார் நிர்வாக வசதியாக. பல கோட்டங்கள் பிரிக்கப்பட்டுகின்றன. அதே போல பல தொகுதிகள் என்று அடங்கிய பெரிய மாவட்டங்கள் நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டுகின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது 6 மாவட்டத்தை பிரித்திருக்கிறோம் நிர்வாக வசதிக்காக. அதே போல புதுச்சேரி மாநிலத்தில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கையே 10.2 லட்சம் வாக்காளர் தான் அங்கே இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு முதலமைச்சர், அமைச்சரெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் புதுச்சேரி மாநிலத்தை விட அதிகமான வாக்காளர் எண்ணிக்கை கொண்ட பல மக்களவை தொகுதிகள் உள்ளன. உதாரணமாக ஸ்ரீபெரும்பூர் தொகுதி 20,20,388 வாக்காளர் இருக்கிறாங்க. திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் 19,62,232 வாக்காளர் இருக்கிறாங்க. அதாவது சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழகத்திலே அதிக வாக்காளர் எண்ணிக்கை உள்ள தொகுதி அந்த தொகுதி. அதில் 5,36,991 வாக்காளர் இருக்கின்றார்கள். எனவே நிர்வாக வசதிக்காக வாக்காளர் அதிகம் உள்ள மக்களவை தொகுதி மற்றும் சட்டமன்ற தொகுதியை வாக்காளர் எண்ணிக்கை மற்றும் பரப்பளவின் அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்வதில் எந்த தவறும் இல்லை. மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு எவ்வித பாதகமும் இல்லாமல் நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை தற்போதுள்ள விகிதாச்சாரப்படி, அதாவது 7.18% குறையாமல் தொகுதி மறுவரை செய்ய வேண்டும். அதோட இன்றைக்கு பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். இதையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் 1998 மத்தியில் மறைந்த ஓட்டுதலுக்குரிய மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் அந்த மத்திய ஆட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு வைத்தது. அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மரியாதைக்கு அண்ணன் தம்பித்துரை அவர்கள் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். மாண்பு அம்மாவுடைய ஆணைக்கு இணங்க நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% பெண்களுக்கு
இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற அந்த சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்து பேசிக் கொண்டிருந்த பொழுது எதிர்வரிசையில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த மசோதாவை பிடிக்கி கிழித்தெறிந்து விட்டார்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1998 நாடாளுமன்றத்திலே பெண்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% இடஒதுக்கீடு பெற்றுத் தருவதற்கு முயற்சி செய்யப்பட்டது. அதோடு உள்ளாட்சி அமைப்பிலே 33% இடஒதுக்கீடு இருந்தது. அதை பெண்களுடைய அமைப்புகள் பல பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டது என்னங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த உள்ளாட்சி அமைப்பிலே 33% இடஒதுக்கீட்டை 50% உயர்த்தி உள்ளாட்சி அமைப்பிலே பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடை வழங்கியதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, மேலும் தற்போது நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரை மசோதா தாக்கல் செய்வதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத நிலையில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழக அரசு அரசியல் காரணங்களுக்காக பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தீர்மானத்தை இவ்வளவு அவசரமாக சட்டமன்றத்தில் அரசியல் தனி தீர்மானமாக கொண்டு வருகிறது என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு கொண்டு வரவுள்ள தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டிற்கு சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா என்பது பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் அரசியல் காரணங்களுக்காக தமிழக வெற்றி கழக அரசு கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கின்றது. அதே நேரத்தில் இந்த தீர்மானத்தில் வர இருக்கும் மக்களவை பொதுத் தேர்தலிலும் அதன் பிறகு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்களுக்கு பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அந்த தீர்மானத்தில் குறிப்பிட்டிருக்கின்றது. அந்த தீர்மானத்தை மட்டும், அதாவது நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை மட்டும் ஆதரித்து அமர்கின்றேன்.